ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பொட்டோட அம்மா. இன்னைக்கு பச்சை பட்டாணி புலாவ் வீட்டில் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நைட்டெல்லாம் ஊற வச்சிருந்த பட்டாணியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு குக்கரில் ப்ரெஷர் போட்டுட்டேன். 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி எவ்வளவோ தேவையான அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். நான் இதில் 2 கிளாஸ் போட்டிருக்கேன். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா காஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணிட்ட அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுங்க. இது வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கொஞ்சம் சுருள வதங்கி வந்தாலே போதுமானது தான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு தேவை. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கி வரணும் வெங்காயம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகணும். இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கலந்து விடுங்க. நம்ம இதை அரைச்சி யூஸ் பண்ணதுனால கண்டிப்பாக இது கலர் மாற சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 1 சிட்டிக்கு மஞ்சத்தூள் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது கிளறி கொடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி இருக்கு இல்லையா, அது தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பட்டாணியை கிளறி கொடுங்க. இது 1 to 2 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. நான் வதக்கும் போதே சும்மா 1-2மா நான் அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன். வேணும்னா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 50 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த எடுத்த ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அதில் 2 அளவுக்கு எடுத்தேன் இல்லைங்களா, நார்மல் கிளாஸில் 3 கிளாஸ் ஆஃப் ரைஸ். அது 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் வாட்டர்ன்ட்டு நான் 6 கிளாஸ் வாட்டர் இல்லைன்னு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பட்டாணி வதக்க சொல்ல உப்பு போடணும். நான் அந்த வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த சாப்பாடில் மசாலா அதிகமாக இருக்காது, அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா பிடிக்காதவங்களும் இருக்காங்க, பெரியவங்க, அவங்களும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த தண்ணி கொதிக்கணும். இனிமேல் நல்லா சலசலன்னு கொதி வரணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி கொடுங்க. இப்போ இதுவும் கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இந்த சாப்பாடு கூட எல்லா வகையான கிரேவிஸும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக. அப்படின்னா ஆனியன் ரைட்டாவும் யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லையா, நீங்கள் வெறுமனம் கூட சாப்பிட்லாம். இது சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. இது நல்ல சலசலன்னு கொதிக்கணும். அப்போ நம்ம உப்பு, காரம், புளிப்பு பார்க்க கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு கரெக்டாக தெரியும்.
அந்த டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் குறைவாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நல்லா கொதி வரணும். இப்போ இந்த டைமில் எனக்கு காரம் கம்மியாக இருந்ததுனால 3 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்ட அப்புறம் 2 கிளறிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்கட்டும். இதில் நம்ம நெய் வேணாலும் நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலும் போட்டு எடுப்பேன் வெஜ்ஜு அப்படின்னா. இப்போ விசில் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் இறங்கிட்டு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்க்க நல்லா எல்லோவிஷ் க்ரீன் கலரில். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.